ஓம் நமோ நாராயணா. ஆண்டாள் நாச்சியார் பாடிய திருவெம்பாவையினுடைய 7வது பாடல். கீச்சு கீச்சு என்றெங்கும் என்று தொடங்குகின்ற இந்த பாடலிலே அந்த அதிகாலை நேரத்திலே திருக்கோயிலை சுற்றி பறவைகள் ஒலிக்கின்ற அந்த சத்தத்தையும், வீடுகளிலே தெருக்களிலே வீடுகளிலே அங்கே இருக்கின்ற பெண்கள் வேலை செய்கின்ற பாங்கையும் மிக அற்புதமாக ஆண்டாள் நாச்சியார் காட்டுகிறார். பாடலின் பொருள், துயிலும் பெண்ணே, கீசு கீசு என்று எங்கும் கூவிக்கொண்டிருக்கின்ற இந்த ஆனைச்சாத்தான் என்ற பறவைகள் ஒன்றோடொன்று கலந்து பேசிக்கொண்டிருக்கின்ற அந்த சத்தம் உன்னுடைய காதுகளிலே விழவில்லையா? அது மட்டுமல்ல, மனம் பொருந்திய கூந்தலை உடையவளே, வீட்டிலே அந்த தெருக்களிலே, அந்த யாதவர்கள் வாழ்கின்ற தெருக்களிலே இடைச்சியர்கள் அந்த அதிகாலை நேரத்திலே தயிர் கடைந்து கொண்டிருக்கிறார்கள். தயிர் கடைந்து வெண்ணெயை எடுக்கிறார்கள். அவர்கள் அவ்வாறு தயிரை மத்தை வைத்து கடைகின்ற பொழுது தலையும் முழுவதும் அசைகின்ற பொழுது அந்த கழுத்திலே அணிக்கின்ற அணிகலன்கள் ஒன்றோடொன்று மோதி வருகின்ற சத்தம் உன்னுடைய காதுகளிலே விழவில்லையா? அந்த இடைச்சியர்கள் 2 விதமான தாலிகளை அணிந்திருப்பார்கள். அதாவது அச்சுத்தாலி, ஆமைத்தாலி என்று 2 தாலிகளை அணிந்திருப்பார்கள். ஓங்கி உலகளந்த உத்தமன் அது தயிர் கடைகின்ற பொழுது இரண்டும் ஒன்றோடு மோதி ஒரு சத்தம் வெளிவருகிறது. அந்த தயிர் கடைகின்ற அந்த தயிர் மத்திலிருந்தும் தயிரிலிருந்தும் ஒரு சத்தம் வருகின்றது. இந்த சத்தமெல்லாம் உன்னுடைய காதிலே உள்ளே தூங்கிக் கொண்டிருக்கின்ற பெண்ணே, உன்னுடைய காதிலே விழவில்லையா? நாராயணாகிய அந்த நமது பெருமாளை, அந்த மூர்த்தியை, அந்த கேசவனை நாங்கள் பாடுகின்றோம். நீ கேட்டுக்கொண்டே உள்ளே கிடக்கின்றாயே, ஒளியுடையவளே, நாங்கள் சொல்வது உன்னுடைய காதிலே விழவில்லையா? விரைந்து வந்து கதவை திற என்று ஆண்டாள் நாச்சியார் பாடுவதாக இந்த பாடலை அற்புதமாக படைத்திருக்கிறார். ஓம் நமோ நாராயணா.